தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக திருமயம் திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அரசு ஜனநாயக விரோதமாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதற்காக தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள். எனவே பிரதிநிதித்துவத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும். 1952 எங்களுக்கு 42 சீட் இருந்துச்சு, 57 42 சீட் இருந்துச்சு. நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றியதால் எங்களுக்கு தண்டனையாக 39 சீட்டு குறைக்கப்பட்டது, 39ஆக. எனவே எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற அரசின் திட்டத்தை அமுல்படுத்தியதால் கிடைத்த தண்டனை அது. எனவேதான் இப்பொழுது அதையே நீங்கள் செய்யாதீர்கள். எனவே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்போடு அமுல்படுத்திய அரசுகளுக்கு தண்டனை தர வேண்டாம், பரிசாவது தாருங்கள் என்று தான் கேட்டோம். ஆனால் பரிசும் தரவில்லை, தண்டனை தான் தந்தார்கள். அவர்கள் வட மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், இந்த 3 மாநிலங்களிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்தே அவர்கள் மெஜாரிட்டியாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு இந்த சட்ட திருத்த மசோதாக்களையும் புதிய மசோதாக்களையும் கொண்டு வந்தார்கள். தொகுதி வரமுறை செய்யப்பட வேண்டும், அதில் யாருக்குமே எந்த சந்தேகம் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு தான் யாரும் தொகுதி மறுவரை செய்வார்கள். ஆனால் இவர்கள் இன்றைக்கு தொகுதி மறுவரைக்கே சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி அந்த ஏமாற்று வேலை மூலமாக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நியாயப்படி இருக்க வேண்டும், பிரதிநிதித்துவ சட்டப்படி, அது பிரதிநிதித்துவ அமைப்புப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அதற்காக எங்களுடைய முதலமைச்சர் கடுமையாக எதிர்ப்பு குரல் கொடுத்தார். அதற்கு ஆதரவுகள் நிறைய இருந்தன. அதனுடைய விளைவு இன்றைக்கு அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய இந்திய அரசியல் தலைவர் என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு வருகிறார்.